அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, 3 பிரச்சனைகளுக்கு அல் குர்ஆன் 3 தீர்வுகளை சொல்லி இருக்கின்றது. இந்த 3 பிரச்சனைகளால் எம்மில் அதிகமானவர்கள் மாட்டுப்பட்டிருப்போம், சிக்கி இருப்போம். அந்த 3 பிரச்சனைகளுக்குரிய தீர்வை நாம் கண்டுபிடித்துக் கொண்டால் அதிலிருந்து நாம் தப்பிக்கொள்ளலாம், நிம்மதியாக வாழ முடியும். முதலாவது பிரச்சனை, சிக்கல், மனிதனுக்கு தன் ஆசையை பின்பற்றுதல் என்ற பிரச்சனை. தன் ஆசையை விட்டு கொடுக்க முடியாத ஒரு பிரச்சனை. மனது கேட்கக்கூடிய, மனது விரும்பக்கூடிய சில விடயங்களுக்கு என்னதான் இருந்தாலும் மனிதன் கட்டுப்பட்டு விடுகின்றான். பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்தாலும், ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே மனதின் ஆசை, மனதுடைய விருப்பம் இருக்கின்றது, பாவத்தை செய்வதற்கு தூண்டுகின்றது. அதற்கு மனிதன் கட்டுப்பட்டு விடுகின்றான். இதற்குரிய தீர்வாக குர்ஆன் சொல்கின்றது தொழுகை. யார் தொழுகையை வீணாக்குவார்களோ அவர்கள் மனோ இச்சையை பின்பற்றுதல் என்ற சோதனையை கொண்டு அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன் அதாஉஸ் ஸலாஹ் வத்தபஉஷ் ஷஹவாத். ஒரு கூட்டம் பின்னால் வந்தார்கள், அவர்கள் தொழுகையை வீணாக்கினார்கள். தொழுகையை வீணாக்கிய காரணத்தினால் மனோ இச்சையை பின்பற்றினார்கள். நாம் யோசிக்க வேண்டும், எத்தனையோ சந்தர்ப்பங்களில் சில பாவங்களை நான் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஆனாலும் அந்த பாவத்தை நான் விரும்பியோ விரும்பாமலோ செய்து விடுகின்றேன். இதற்குரிய தீர்வு தொழுகை. தொழுகையில் ஓட்டை இருந்தால், தொழுகையிலே குறைபாடு இருந்தால், கண்ணியமானவர்களே, நாம் பாவங்களில் மாட்டி விடுவோம். பாவத்தை மனது தூண்டி கொண்டிருக்கும். அந்த பாவத்தை நாம் செய்யக்கூடிய நிர்பந்தமான சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். நாம் யோசிக்க வேண்டும், எத்தனை தொழுகைகள் நமக்கு தவறி போய்விடுகின்றது. எத்தனையை தொழுகையை நான் தொழுகைக்குரிய நேரம் இல்லாத வேறு நேரத்திலே தொழுகின்றேன், அல்லது முதலாவது நேரத்திலே தொழ வேண்டிய தொழுகையை நான் பிந்தி தொழுகின்றேன், கடைசி நேரத்திலே தொழுகின்றேன். ஜமாத்துடன் நான் தொழுவதற்குரிய சந்தர்ப்பம் இருந்தும், அதானுடைய சப்தம் கேட்டும், மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் எனது வீடும் நான் வேலை செய்யக்கூடிய இடம் இருந்தும், போவதற்குரிய சந்தர்ப்பம் இருந்தும் நான் போகாமல் இருக்கின்றேன் என்றால் எமக்கு மனோ இச்சையை பின்பற்றுதல் என்ற சோதனையின் மூலமாக நாம் பாதிக்கப்படுவோம். இரண்டாவது, கண்ணியமானவர்களே, எதை எடுத்தாலும் அதை எனக்கு வெற்றிகரமாக முடிக்க கிடைப்பதில்லை, எதெடுத்தாலும் ஃபெயிலியராக இருக்கின்றது என்ற ஒரு சோதனையா. அதற்கு குர்ஆன் சொல்கின்றது, உனது பேரண்ட்ஸுடன், விசேஷமாக தாயுடன் நல்ல முறையிலே நடந்து கொண்டால் வாழ்க்கையில் நஷ்டம், தோல்வி, ஃபெயிலியர் என்பது ஏற்பட மாட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தாயின் மடியிலிருந்து பேசிய ஒரு மெசேஜ். குர்ஆன் சொல்கின்றது, வபர்ரம் பிவாரிததி வலம் யஜஅல்னி ஜப்பாரன் ஷகியா. அல்லாஹு தஆலா என்னை இப்படி ஆண் துணை இல்லாமல் படைத்தான் ஒரு நோக்கத்துடன். என்ன நோக்கம் என்றால், எனது தாயுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்காக வேண்டி. அல்லாஹ் என்னை கல்நெஞ்சம் பிடித்த ஒரு கொடுங்கோலனாக அல்லாஹ் என்னை ஆக்கவில்லை. தாய்க்கு உபகாரம் செய்வதையும், கல்லஞ்சம் பிடித்த நஷ்டமுடையவனாக மனிதன் ஆகுவதையும் இணைத்து அவர்கள் சொன்னார்கள். யார் வாழ்க்கையிலே தாயுடன், பேரண்ட்ஸுடன், பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்வார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் வெற்றிதான் கிடைக்கும், அவர்களுக்கு தோல்வி ஏற்பட மாட்டாது. எமக்கு வாழ்க்கையிலே எதை எடுத்தாலும், தொழிலாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், அல்லது வேறு விடயங்களாக இருக்கலாம், ஏதாவது இடத்திலே எமக்கு ஃபெயிலியர் அல்லது தோல்விகள், நஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றதா, நாம் எமது பேரண்ட்ஸுடன் இருக்கக்கூடிய கவுண்டை செக் பண்ண வேண்டும். மூன்றாவது, கண்ணியமானவர்களே, மனக்கவலை என்ற ஒரு பிரச்சனை நிறைய இருக்கும். அனைத்தும் இருக்கும், எந்த குறையும் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு மனக்கவலை என் உள்ளத்திலே இருக்கின்றது. அந்த மனக்கவலைக்குரிய பிரச்சனையை குர்ஆன் ஒரு விடயத்துடன் பேசி இருக்கின்றது. ஒமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. யார் எனது திக்ரை புறக்கணிப்பார்கள். அல்லாஹ்வுடைய திக்ரிலே மிகச் சிறந்தது தொழுகை, குர்ஆன். அந்த திக்ரி என்பதற்கு உலமாக்கள் சொல்லக்கூடிய விளக்கம், குர்ஆனை யார் புறக்கணிப்பார்களோ, அதை ஓதாமல், அதை சிந்திக்காமல்,
அதை தன் வாழ்க்கையிலே எடுத்து நடக்காமல் இருப்பார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கும். நல்ல வசதி இருக்கும், அல்லாஹ் பிள்ளைகளை கொடுத்திருப்பான், நல்ல மனைவியை கொடுத்திருப்பான், ஆனால் மனதிலே ஏதோ ஒரு கவலை, நெருக்கடியை உணர்வார்கள். இதற்குரிய தீர்வும் அல்லாஹு தாலா குர்ஆனிலே வைத்திருக்கின்றார். குர்ஆனை நாம் ஓதினால், அதை எமது வாழ்க்கையை சிந்தித்தால், அதன் கருத்துக்களை விளங்கினால், அதன்படி எமது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால், கண்ணியமானவர்களே, மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்தும் போய்விடும். எனவே இந்த 3 பிரச்சனைகள் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோமா? இந்த 3 விடயத்தை நாம் பேணுதலாக செய்தால், சரியாக தொழுதால், பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொண்டால், குர்ஆனுடன் உள்ள தொடர்பை நாம் கூட்டிக் கொண்டால், நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த 3 பிரச்சனைகளிலிருந்தும் தப்பிக்கொள்ளலாம். அல்லாஹ் எம் அனைவருடைய பிரச்சனைகளை முடித்து நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.